ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சுற்றிலும் பின்னிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு பூ பின்னில் உங்களுக்கு பின்னி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம். இது என்ன செய்கிறேன், அடியில் போடும் போல் இதை அடியில் தள்ளிக்கிட்டு இப்படி சுற்றி இப்படி கொண்டு வரணும். அதை வந்து மறுபடியும் இதை சுற்றி இப்படி கொண்டு வரணும். அடுத்தது இது உள்ளே போட்டு இப்படி மேலே கொண்டு வந்து மறுபடியும் இந்த லூப்பில் போடணும். இந்த லூப்பில் போட்டு இதில் கொண்டு வரணும். ஆரம்பத்தில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட்டு வரணும். மறுபடியும் இந்த லூப்லேருந்து இங்கே கொண்டு வரணும். மறுபடியும் இந்த லூப்லேருந்து இந்த லூப்பு கொண்டு வரணும். அதான் முடிஞ்சிடுச்சா? இதை வந்து இந்த நாட்டில் போய் சொருவிடணும். பூ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்படியே இருக்கட்டும். இதுக்கு அளவு நான் சொல்லிடுறேன். இந்த பூலேருந்து இப்படி சுற்றி ஒரு சுற்று கொண்டு வர்றதுக்கு 13 அடி வருது. உங்களால் 13 அடியும் சுற்றி கொண்டு வர முடியாது. ரெண்டாக வெட்டிக்கோங்க. ரெண்டாக வெட்டி இப்படி போட்டுட்டு வாங்க. ரெண்டாக வெட்டி போட்டிங்கன்னா ஒயர் இவ்வளோ ஒயர் வரும். இல்லை 13 அடி போட்டுட்டு நீங்கள் இப்படியும் சொருவிக்கலாம். இதை வந்து இப்படியே சொருவி பாருங்கள். 13 அடியில் ரெண்டாக போட்டு அப்படியே இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் போட்டிருக்கோமே, அதில் சொருவிட்டு நேராக சொருவிட்டு போயிட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சிடும். இல்லை ஒயர் மீந்து இருக்குது, அதை வெட்ட வேணாம், அப்படியே போட்டு பின்னிக்கலான்னு நினச்சிங்கனாக்கா இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இந்த நெல்லிக்காயில் இப்படி போட்டிருக்கோம். போட்டு நேராக சொருவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு நெல்லிக்காய் போட்டுக்கிட்டே வந்து சுற்றிடும் நெல்லிக்காய் போட்டுட்டு வந்து மறுபடியும் ஒயரை எடுத்து இதுமாரி 13 அடியில் வந்து ரெண்டாக வெட்டி கூட நீங்கள் போட்டு வரலாம். இதை நீங்கள் வந்து இப்படி போட்டுட்டு கூட வெட்டி விடலாம். அப்படி இல்லை வெட்டி விட வேணாம், இதிலே மறுபடியும் போடலான்னு இருந்தால் இந்த பூ பாருங்கள், ஒரு இதில் தான் சொருவி இருக்கோம். அதோடு இப்படி மடித்து இப்படி உள்ளே கொண்டுட்டு வந்து இந்த நெல்லிக்காயில் போடணும். அதுக்கு வந்து சுற்றிலும் ஒரு நெல்லிக்காய் வரிசை வரணும். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இதை வந்து மடக்கி வச்சு நம்ம நெல்லிக்காய் இந்த இடத்துல நம்ம போடுவோம். அதுக்கு வந்து நெல்லிக்காய் முடித்து போடணும். நல்லா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு வந்து விட்டுக்கம் பாருங்கள் ஒயரு. இதில் வந்து 7 படி முடிச்சு மாதிரி வந்து இப்படி விட்ருக்கேன். அந்த ஒயரை எடுத்துக்கணும். எதுவுமே வெட்ட வேணாம், வெட்டாமே நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம். இதை வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். இப்படி வரிசலாக இந்த இடையில இந்த நெல்லிக்காய் வரும். அதேமாரி இதுக்கு இடையில இந்த நெல்லிக்காய் வரும். அப்படியே சுற்றிலும் பின்னிக்கிட்டு வந்துட்டு இதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போடும் போது காட்டுறேன். அதோட வந்து அங்கே விட்டு வச்சுருக்கோமே, அதையும் எப்படி அந்த சிவப்பு வயரை எப்படி மேலே கொண்டு வந்து சுற்றுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 நாட் போட்டிருக்கேன். ஃபுல்லாக நாட்டும் போட்டுக்கிட்டு இங்கே கொண்டு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏணிப்படி முடிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் சுற்றிட்டும் பின்னி முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறோம்.
அதுக்கு இந்த ஒயரை கொஞ்சம் 2 ஒயரும் லூஸ் பண்ணிக்கணும். இதை தூக்கி விட்டுக்கிட்டு இதையும் தூக்கி விட்டுக்கணும். தூக்கி விட்டுக்கிட்டு இந்த 2 லூப்லேயும் இங்கே பாருங்கள், இப்படி மடித்து இப்படி சொருகணும். சொருவிட்டு இது உள்ள இந்த இதை ஒயரை போட்டுடணும். போட்டுட்டு மறுபடியும் இந்த லூப்பில் விடணும். இந்த லூப்பில் விட்டு இதில் விட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து இது உள்ள விட்டுணும். போட்டுட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். டைட் பண்ணோமா, இது உள்ளே மாட்டணும் ஒயரை தோற்று பாருங்க. அதை வந்து இப்படி மேலே அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். நெல்லிக்காய் கரெக்டாக வந்துட்டு ஏறிப்படி முடிச்சு அதை என்ன பண்ணுறோம், இப்படியே பெரட்டிக்கிறோம். பெரட்டிக்கிட்டு இப்படி போடலாம், சுற்றி இந்தமாரி போட்டுருவலாம். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இந்த ஒயரை வந்து சாதா நாட்டுக்கு இப்படி வச்சு பின்னிக்கிறாங்க. இப்படி போடாமல் சாதா நாட்டு போடும்போது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி வச்சு பின்னிக்கிறாங்க. சாதா நாட்டு போடும்போது இப்படி வச்சு பின்னிக்கிட்டு அந்த இதில் வெடுப்பு இல்லாத அளவுக்கு பின்னுறாங்க. நான் சாதா ஒயர் ஏணிப்படி முடிச்சு போடும்போது நான் அதைமாரி காட்டுறேன். ஏணிப்படி முடிச்சு இதுமாரி போட்டுட்டோம். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். அடுத்த நெல்லிக்காய் எடுத்து மறுபடியும் நம்ம போடணும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள். இதை மறுபடியும் எப்படி சுற்றுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து முன்னாடி இங்கே உள்ள ஜாயிண்ட் பண்ண ஒயர் அதை வெட்டி விட்டுடணும். அது உள்ளே வச்சு நான் பின்னியிருக்கேன். கத்திரிக்கோள் எட்டை இருக்குது, அதனால் வெட்டி விட்டுருணும். இங்கே பாருங்கள், இந்த ஒரு நாட்டு இப்படி போட்டோமே, நானே இப்போ இதை உள்ளே வச்சு புதுசாக போடுவோன்னு தான் போட்டு பார்க்குறேன். இதை என்ன பண்ணுறோம், அப்படியே இப்படி சுற்றியங்க. கையில் குத்தாத அளவுக்கு பெரட்டிக்கங்க. பெரட்டி குத்தாத அளவுக்கு பெரட்டி இப்படி வச்சுக்கிட்டு வழக்கம் போல் நம்ம எப்பொழுதும் போகிற மாதிரி இதில் பின்ன வேண்டியதான். அப்படி இல்லை எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வெட்டி விட்டுட்டே போடுங்க. இங்கே பாருங்கள், நானே புதுசாக தான் போகிறேன். இது உள்ளே போட்டு சொறி பார்த்து கையில் குத்தாத அளவுக்கு வருதான்னு நான் பார்க்குறேன். ஒரு கூட போட்டிருக்கேன், வெட்டி விட்டு தான் நான் போட்டிருக்கேன். அது 18 வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் சொறி இருக்கேன், கையில் குத்தாது. பாருங்கள், கிட்ட காட்டுறேன். இதில் சொருவிட்டேன். இந்த இப்படி சொருவி இந்த இதில் இப்படி சொருவி அதை இப்படி கொண்டு வந்து இந்த பூவில் சொருவி இருக்கிறேன். அதனால் கையில் குத்தாது. நம்ம வழக்கம் போல் அந்த ஒயரை எடுத்து எப்பொழுதும் போல் பின்னிட்டு வர வேண்டியதான். இது பிடிச்சா பின்னுங்க, இல்லைன்னா வெட்டி விட்டு பின்னுங்க. அடியில் கையில் குத்தாத அளவுக்கு நீங்கள் போடுங்க. ஏன் ஒயரை வேஸ்ட் ஆக்குவாங்கன்னு நான் அப்படியே பின்னிக்கிட்டு வரேன். வெட்டி விட்டு போட்டோம்னாக்கா ரொம்ப இதாக இருக்கும். ஒயர் வேஸ்ட்டாக போய்டுது. இது ஏற்கனவே நான் வெட்டி வச்சிருந்த ஒயரு தான் இது. அதை தான் ஜாயின் பண்ணுறேன். இதை எடுத்து இதில் சொருவிட வேண்டியதான்.
சொருவிட்டா பூ முடிஞ்சிருச்சு. இதேமாதிரி தாங்க இந்த ஒரு வருஷம் இந்தமாரி சேப்பு கலரில் போட்டுட்டு மறுபடியும் நான் சந்தன கலரில் ஒரு வருஷம் போடலான்னு இருக்கிறேன். மேலே சுற்றுறது சந்தன கலரில் தான் பூ போடுறோம். மேலே சுற்றுறது சந்தன கலரில் ஒரு வருஷம் போட்டுட்டு அப்புறம் 2 சிவப்பு போடலான்னு இருக்கிறேன். இப்படியே போட்டு பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். நம்ம பின்னிட்டு ஃபுல்லாக முடிஞ்ச உடனே காட்டுறேன். இதில் சந்தன கலர் நான் போடலான்னு இருக்கிறேன் அடுத்த வருஷம். அப்புறம் 2 சிவப்பு, அப்புறம் சந்தன கலர். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து இந்தமாரி போட்டிருக்கேன். இதே கலரில் தான் நான் போட்டேன். 18 அடியில் போட்டேன். இது இப்போ 20 வச்சு கொஞ்சம் பெருசாக போடுறேன். எப்படி போட்டாலும் இந்த கூடை வந்து சின்னதாக தான் வருது. ஏன்னா இது நம்ம பூ சுற்றுறோமே, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒடுக்கமாக வருது. பின்னி பார்ப்போம் எப்படி பெருசாக வருதா என்னன்னு. பெரிய விரிஞ்சி வந்துச்சுன்னா பெருசாக வந்துடும். ஃபுல்லாக போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு வழியாக இந்த கூடை பின்னி முடிச்சாச்சு. இந்த கூடை பின்ன 4 ஆகும். ஆனால் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக போட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து 6 அடி சொல்லியிருந்தேன். 6 அடி வேணால் நீங்கள் 5 அடி வெட்டினாவே போதும். எனக்கு ஒயர் நல்லா மீந்துடுச்சு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டுட்டு பாக்கி இதை சொருகிறதுக்கு நான் வச்சுருக்கிறேன். இது வந்து 9 வருஷம் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 9 வருஷம் போட்டு அந்த இந்த நெல்லிக்காய் வயரையும் வெட்டி விட்டுட்டேன். இந்த பூ போட்ட வயரையும் வெட்டி விட்டுட்டு வெட்டி விட்டதுக்கப்புறம் இப்படி 2ம் கிராஸாக வரும். அதை எடுத்து நம்ம வந்து கிராஸாக ஒரு நாட்டு போட்டுக்க வேண்டியது. அந்த ஒரு நாட்டையும் இப்படி தள்ளி நம்ம எங்கே பார்த்தாலும் சொருவிக்க வேண்டியதான். சொருவி காது போட்டுக்க வேண்டியது. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நான் போட்டிருக்கிறேன். இதேமாரி சைடாக வர்ற இடத்துல இப்படியே போட்டு விட்ருங்க. போட்டுட்டு அமுக்கி சொருவி விட்ருங்க. சொருவிட்டு இங்கே காது போட்டுக்க வேண்டியதான். நீங்கள் எந்த காது வேணாலும் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து என் சேனலில் நிறைய காது போட்டிருக்கிறேன். திருடி காது, பட்டை காது, முறுக்கு காதுலேயே 2 டிசைன் காது, நிறைய காது போட்டிருக்கேன். நிறையா டிசைன் போட்டிருக்கேன். பாருங்கள், நார்மல் நாட்டு காது கூட போட்டு காட்டியிருக்கிறேன். போட்டு இதில் கூடையிலே பின்னுற மாதிரியும் காட்டியிருக்கேன். தனியாகவும் போட்டு போன வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அந்தமாரி போட்டுக்கோங்க. எந்த காது வேணாலும் போட்டுக்கோங்க. என் சேனலில் பாருங்கள், காது நிறையா போட்டிருப்பேன். அதுமாரி கொஞ்சோண்டு வெட்டி விட்டுட்டு இதுமாரி சொருவத்துக்கு கொண்டு வச்சுருங்க. 5 அடி வெட்டினாவே நீங்கள் போதும். நான் 6 அடி வெட்டிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அதாங்க கூட முடிஞ்சிட்டு நான் வந்து இதோட நம்ம வந்து காது போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு காட்டுறேன். இதை இப்படியே மடக்கி இப்படி சொல்லிட வேண்டியது.